இதே நேரம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 6 எலும்புக்கூடுகள் 150 நெருங்குகிறது என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை தருகிறது. இப்பொழுது எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 150 நெருங்குவதாகவே இந்த செய்தியில் இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பிலான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது ஏற்கனவே செம்மணி மனித புதைகுழியில் 141 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டதொரு 130 மனித கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா குறிப்பிடுகிறார். செம்மணி அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 31வது நாள் யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இது தொடர்பிலான தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். அதாவது புதிதாக 6 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்த சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கிறது. எனவே 4 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. 141 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு 130 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. வழமை போல அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதாக அவரால் சில தகவல்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன.